அகத்திய படம் பார்த்துட்டு வரேன். இந்த படத்தை கதை பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரு. ஸோ ஒரு பங்களாவில் வந்து செட்டு போட்டிருக்காரு. ஆனால் அந்த ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிருது. ஸோ ஒரு செட்டு வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து பைசா மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிருக்காரு. பட் என்ன விஷயம்னா, அங்கே உள்ள வந்து ஒரிஜினலாகவே பேய் இருக்குது. இதுதான் படத்தோட பேஸு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவா ஹீரோவா இல்லை அர்ஜுன் ஹீரோவானே தெரில. ஏன்னா அர்ஜுனோட கேரக்டர் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்கு. சித்த வைத்தியம் மருத்துவம் பற்றியெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கூட அவருக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை திரைக்கிறது சரியாகவே அமையல. உங்களால் படத்தை உட்காந்து பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப்மே பயங்கர லேகாக இருக்குது. பா விஜய் வந்து நல்ல லிரிக்ஸ் எழுதக்கூடிய ஒருத்தர், நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவர் ஏன் நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து அவர் இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. படத்தில் வந்து எஃபர்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து பீரியட் ஃபிலிம்ங்கிற மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வந்து அந்த ஓல்டு போர்ஷன்ஸே வருது. ஸோ அந்த செட் ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கு, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கவும் முடியல. தேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிவ்யூஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மற்றபடி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. ஓப்பனிங் ஷோலே அவ்வளோ கம்மியாக வராங்கன்னா பார்த்துங்க. படம் வேற இப்போ டாக் சரியில்லை. இப்போ நெக்ஸ்ட் ஷோவும் வராது. ஒரு மோசமான ஒரு திரைக்கதை, மோசமான ஒரு கதை வச்சுட்டு அவ்வளோ ஒரு எஃபர்ட், அந்த டோட்டல் டீமோட எஃபர்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி சொன்னீங்கன்னா படத்தில் வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. கடைசியெலாம் ஒரு பணத்துக்கு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க போகணுன்னா சாரா வாயில் வந்து ஹீரோயின் பெட்ரோல் ஊற்றுவா. அதுதான் காமெடி நினச்சி வச்சுருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு என்னென்னா சீக்கிரம் அந்த பணத்தை எரிச்சிட்டு வெளில விடுங்கடாங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. நடுவில் வந்து பேய் வந்து பயப்படுத்த வருது. பேய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹாஃப் ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுது. நம்மளுக்கு என்னென்னா, என்னடா அது பேய் வருதா, பேய் சரியாக காமிக்கலையே, அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணு அங்கே போகுது. ஏன்னா ஆடியன்ஸ்னா பேய் வந்து ஐயோ பேயின்னு ஒரு பயம் வரணும். அது போல பேயாவது அழகா இருக்கா அப்படின்னு நம்ம மைண்டு போகுதுன்னா எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காகவே இல்லாமல் வந்து படத்தை பார்க்குறாங்கன்னு பார்த்துங்க. படம் வந்து ஆனால் டோட்டலாக வந்து ஒருத்தர் இல்லை. நெக்ஸ்ட் படமாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோங்கிறத சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு டோட்டல் டீமோட எஃபர்ட் வந்து சரியான கதை திரைக்கதை இல்லாததுனால டோட்டலாக வேஸ்டாக போச்சு. படத்தோட பாசிட்டிவ்னா டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பீரியடுக்கான ஃபிலிம், அந்த பீரியட் சீன்ஸுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸு நிறைய விஷயங்கள் அந்த பீரியட் இதில் வந்து நல்லா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்லேயும் அந்த செட்டு டிபார்ட்மெண்ட் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் நல்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கதை திரைக்கதை வந்து வேஸ்ட் ஆனதுனால உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் மற்ற விஷயம் பண்ணாலுமே எதுவுமே வந்து அதுக்கான பலன் அடையாமல் போகுது. இல்லை, படத்தில் வந்து சித்த வைத்தியத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியே போன் கேன்சருக்கு வந்து ஒரு மருந்து வந்து அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வெளில வரல, அது இப்போ வெளில கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி தான் கதையே போகுது. சித்த மருத்துவத்தோட பெருமையை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு சில இடத்துல படம் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி போகுது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த பிரிட்டிஷர்ஸ் ஆண்ட காலம் அந்த ஒரு இது மாதிரி போகுது. ஒரு சில இடத்துல வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி போகுது. த்ரில்லருக்கு நடுவில் காமெடி மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஜானரில் அந்த படம் ஈவனாக ட்ராவல் ஆகலை. இன்னொன்று அவங்க காமெடி ட்ரை பண்ணாடலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுதான் அந்த படத்தோட மெயின் மைனஸஸ் எல்லாமே. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ்னா, நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். பட் எந்த ஆடியன்ஸாலுமே ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியாது. என்டர்டெய்னிங் ஆகல. ஸோ யாருமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் வல்கர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. படத்துக்கு ரேட்டிங்லாம் கேட்காதீங்க ப்ரோ. 1 out of 5 மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ரேட்டிங் சொல்கிற அளவுக்கு படம் ஒர்த்து இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.